ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு கதையில ராஜா தான் ஹீரோ. இந்த ராஜா ராஜாவாவதுக்கு முன்பதாக பல தடைகளை தாண்டினாங்க. இவங்க தரிசனம் பார்க்கறதுனால சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டார். பாவத்தை விட்டு விலகி ஓடினதினால் சிறையிலே தள்ளப்பட்டார். இப்படி பல தடைகளை தாண்டுவதற்கு முன்பதாக கண்ணீரும் வேதனையும் பாடுகளும் இவருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது. ஆனால் யாரெல்லாம் குழியிலே தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக இவர் ராஜாவாய் உட்கார்ந்திருந்தார். அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்தார் யோசேப்பு. இன்னைக்கு இந்த ராஜாவினால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமாம் குட்டீஸ், சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல தடைகள் இருக்கலாம். எதிர்காலத்தை நோக்கி போகும்போது பல கண்ணீர்கள் வரலாம், பல நிந்தனைகள் வரலாம். எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு எல்லாவற்றிலும் போராடி மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் ஓட்டத்தில் ஒரு வெற்றியின் ராஜாவாய் ராணியாய் மாற பண்ணுவார். ஆமாம் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.